திரையில வசனங்கள் பேசலாம், திரைத்துறையில வசனங்கள் பேசலாம், திரைப்படங்கள்ல வசனங்கள் பேசலாம். ஒரு அரசு பொறுப்பேற்று முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்திற்குள் என்ன அவசர தேவைகள் இருக்கிறது, அவசிய தேவைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து செய்ய வேண்டியது இந்த அரசனுடைய கடமை. இந்த அரசை பொறுத்த வரைக்கும், இந்த புதிய அரசை பொறுத்த வரைக்கும் குறைகளை சொல்லுவதை விட்டு மக்களிடத்தில் செய்ய வேண்டிய திட்டங்களை முன்னெடுப்பது, அவர்களுக்கு இந்த நேரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய அந்த பணிகளை மறந்து வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருச்சியில கூட பொதுக்கூட்டங்கள்ல நன்றி அறிவிப்பு கூட்டம்னு சொல்லிட்டு திமுக குறை சொல்றதான் குறியா வச்சிருக்காங்களே தவிர செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை, அவங்க எடுக்க வேண்டிய முன்னெடுப்புகளை, தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி செய்வதற்கு எங்களுடைய துணை பொதுச் செயலர் நேற்று ராஜா எம்பி வந்து மிக தெளிவான ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருந்தாங்க. 2025லயே ரிசர்வ் பேங்குடைய அந்த வழிகாட்டுதல் வந்துருச்சு. எப்படி விவசாய கடன்களுடைய தள்ளுபடி அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறைகள் வந்திருக்கு. இதெல்லாம் தெரியாம அப்பொழுது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களா அல்லது தெரிஞ்சே மக்களை ஏமாற்றுவதற்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்களா? உங்க மூலியமா இந்த புதிய அரசுக்கு, தாவேகா அரசுக்கு நான் சொல்றது என்னன்னா, ஒரு 14 லட்சம் பேர் விவசாய கடன்ல பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா 50,000க்கு கீழே வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் முழுமையான தள்ளுபடி அப்படின்னா, நீங்க தேர்தல் வாக்குறுதி என்ன சொன்னீங்க? தேர்தல் வாக்குறுதி என்ன சொல்லியிருந்தீங்க? அதாவது 5 ஏக்கருக்கு கீழே இருக்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி, அதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு 50% தள்ளுபடின்னு சொன்னீங்க. இப்ப தள்ளுபடியிலாவது நீங்க என்ன சொல்லணும்? 50,000 பேர் இவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க, 50,000 தள்ளுபடியில இவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க, 60,000 வரைக்கும் இவ்வளவு பேர் பயனடைஞ்சாங்க, 1 லட்சத்துக்கு மேல பயனடைஞ்சவங்க இவ்வளவு பேருங்கிற அந்த எண்ணிக்கையை சொல்லாம பொதுவாக 14 லட்சம் பேரு 2044 கோடி இதன் மூலமா தள்ளுபடி செய்யப்பட்டுங்கிற கருத்தை சொல்றாங்க. ஒரு வெளிப்படைத்தன்மையோட ஒரு அரசு நடத்தணும், அதை மறந்துட்டாங்க. அது அப்படி ஒரு அரசாங்கம் இனி வருமானு நடத்துவாங்களான்னு மக்கள் அந்த நம்பிக்கை இழந்துட்டாங்க. வேடிக்கை பார்க்க முடியாது. அதனால அவங்க என்ன தவறுகள் செஞ்சாலும் சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை. நிச்சயமா அதை சரி செய்வதற்கான அந்த சுட்டி காட்டுவது எங்களுடைய கடமை.